வாழ்க்கையே வெறுத்து போகுது. உண்மையா இல்லையாப்பா? கால் வந்துட்டு வா. அங்கே என்ன மீட்டிங்? அச்சடி புச்சடி கிச்சடியா? என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? மனமாற்றம். நான் இப்போ சொன்ன தத்துவத்தை நீ புரிஞ்சியாப்பா? என்ன புரிஞ்ச? எவ்வளவு சொன்னாலும் அவங்களுடைய மனநிலைகளால் குழப்பம் அடைந்து நம்ம சொன்ன கேட்க மாட்டுக்கு. அதுதான் உன்னுடைய கூற்று. உண்மையா இல்லையா? அந்த மனத்தை மாற்றி தர வேண்டுமானால் ஒரு விஷயம், அவளுடைய நட்பு அவளை விட்டு நீங்க வேண்டும் மகனே. அந்த நட்பை பிரித்து பெற்றோர்களுக்கு இணைந்து வாழ வைத்து தருகிறேன். நல்லா பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார். அவள் போட்டோவும் கொண்டு வா. வெற்றி உண்டு. சென்று வா, சென்று வா. கணவன் மனைவி கால் ஒன்று வரலாம். கண்கள் காணும் கனவினிலே அவர் முகம் இருக்கும். காற்றில் ஆடும் ரோஜா பூ சிவந்தே சிரிக்கும். உன் பிள்ளைக்கு உயிர் உடம்புல இருக்குமா இருக்காதா? அந்த பிள்ளை வாழ்க்கை ஒழுங்கா நடக்குமா நடக்காதா? வேதனை தாங்க முடியாம தானே அவ வாழ்வை முடிச்சுக்கிடுவாளோ அப்படிங்கிற ஒரு உள்பயம் உங்க ரெண்டூருடைய உள்மனதிலையும் இருக்கு. அவளை சாக விடாம காப்பாத்தி வாழ வச்சு தந்தா போதுமா? கால் வந்துவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான பிரச்சனைகள் இருக்கும். ஒரே மாதிரி பிரச்சனை இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கான், வாழ்ந்திருக்கான். அப்போ எவ்வளோ விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு பார்த்தீங்களா? சாமி, எனக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சாகணும். அவன் உண்மையிலேயே மனசில் குழப்பம் அடைந்து பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்காராம். யாரும் சொல்லி கொடுத்து நடக்கா, இல்லை வேற எதுவும் மாறாட்டங்கள் செஞ்சு அவன் புத்தியை திருப்பி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற ரகசியம் எனக்கு தெரியணும். செஞ்சுதான் மாற்றி வச்சிருக்காங்க. அந்த மனத்தை திருத்தி தருவது என் கடமை. வெற்றியாகித்தார். திருந்தி வரலன்னு சொன்னா இப்பவுமே பிள்ளையை பிரிச்சிடலாமா? அப்ப அந்த கேள்வி தப்பு தானே. ஒவ்வொரு பேச்சிலையும் உள்மனதினுடைய அர்த்தங்கள் வெளியாகும், தெரியும் அல்லவா? அதானே மனோ தத்துவம். கால் அழுத்துவா மகளே. தம்பி நல்லா இருக்கேப்ப. உடல்நிலையில் உண்மையின் பாதிப்பா அல்லது மனோபாவத்தின் பாதிப்பான்னு பார்த்தேன். மனோபாவத்தின் பதிப்பு. உறங்காத மனோநிலை. வியாபாரத்தில் வெற்றியடைந்தாலும் போட்டி பொறாமையால் கஷ்டம். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றிய ஒரு வகையான வேதனை. ஒன் சைடு இடுப்பும் தோல் புஜமும் உனக்கு வலி எடுக்கும். இந்த விஷயம் சாதாரண வலிதான். ஆனால் இதயத்தில் எதுவும் பாதிப்புகள் இருக்குமோ என்ற ஒரு படபடப்பு உணர்வு இவன் உள்மனதிலே இருக்கிறது. அந்த இதயத்தை நான் பார்த்தேன். எந்த வாழ்வுகளும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் நரம்பியலில் செல்லுகின்ற இரத்தத்தினுடைய வேகம் 35% காலதாமதமாகி செல்வதனால் 27% பிளாக் தொடங்கக்கூடிய நிலை இருக்கிறது. மாத்திரை மருந்துகளால் குணமாகும். அறுவை சிகிச்சை இல்லை. கால் நின்று வரலாம். இவன் என்னையவே உனத்தாண்டா சொல்கிறேன், நீ என்னையவே ரொம்ப ஆழமாக கவனிக்கிறடா. எப்படி இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் சொல்லுதாரு, எப்படியெல்லாம் நடக்கு அப்படின்னு சிந்திக்கலாம். உண்மையை சொல்லு. ஞானத்துக்கு சக்திக்கு அளவு உண்டுமா தையா? வெற்றிவேல் முருகனுக்கு, பிறவேல் முருகனுக்கு. தூய உணர்வே தெய்வம் என்று அறிவாய். உன் பிள்ளைய தெய்வீகமாக வாழ வைக்கிறேன். அதெல்லாம் எல்லாம் நிற்கும்பா. சந்தோஷமா கண்ணீரை துணை, கவலையை மற. பௌர்ணமிக்கு மோனாளி என்னை தேடி வாருங்கள், வெற்றியை கொடுக்கிறேன். ஆமாம், அடுத்து பேசுவோம். கற்பப்பையா குடலா? கருப்பசாமி, அடிவையிலிருந்து மேல் நோக்கிலாம் வலிக்கும் உனக்கு. தொப்புளுக்கு கீழே இருந்து மேலே இருந்து வலிக்கும். 1 2 3 4 5. கற்பப்பை வாசலில் பாதிப்பு இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். சிறிய மருத்துவத்தில் குணமாகி விடுவாய். சென்று வா. ஓகே. கர்மசாமிக்கு ஐயன், கர்மசாமிக்கு ஐயன், கர்மசாமிக்கு அறந்தாங்கி
மரந்தாங்கி இல்லப்பா, அறந்தாங்கி. மரந்தாங்கி இல்ல, அறந்தாங்கி. இந்தா நல்லா வா. காலம் சொல்லலாம்னே, வாங்கண்ணே, சும்மா இருக்கிறேனே. ஆதி அந்தம் இந்த ஜோதியே அறந்தாங்கிக்கு அடுத்து திருவண்ணாமலை. எதிர்பார்க்காம நிறைய பணங்களெல்லாம் நாங்கள் இழந்துட்டோம் சாமி. எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் நினைச்ச மாதிரி வாழ்க்கையை பற்றி வெறும் குழப்பத்தும் புழப்பமாக இருக்கு. உடல்நிலைகளும் சோர்ந்து போச்சு. இருக்கிறது ஒரே வீடு. அதை வச்சு நாங்கள் சுவரவா திங்க, என்ன வருமானத்தை வச்சு நாங்கள் சாப்பிட அப்படின்னு உங்கள் உள்ளம் சொல்லுது. உண்மையா இல்லையா? காலில் வந்துட்டு வாங்க. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? வண்ணமயில் வேல் இருக்கும், வள்ளல் கையில் வேல் இருக்கும். என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? கண்ணை முடிக்கா. ஒரு பிள்ளையை பற்றி தான் ஓயாத குழப்பம் மண்டையில் வருது. பிள்ளை தானாக தேர்ந்தெடுத்து மனக்குழப்பம் அடைஞ்சு வேதனைப்பட்டிருக்கு கொஞ்சம். அதனால் அந்த மனது இப்போ மாறிடுது. சிவபெருமானே, நீ வந்து சொல்ல வேண்டும் அப்பா. யார் அது? கேட்டு பார்க்குறேன். உண்டுமா? அப்படியா? எஸ். உங்கள் ஊரில் இருந்து ஜீவசமாதி அல்லது துறவியின் கோவில் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? யார் அந்த ஜீவசமாதி? அதில் கும்பிடக்கூடிய அளவுக்கு ஜீவசமாதி யார்? கூட பிறந்த அக்கா ஒன்று, அது சின்ன பிள்ளைல அம்மாவுக்கு அதெல்லாம் நடக்கும். சரி, கால் வந்துட்டாங்க. அது உன் வீட்டு தெய்வம்பா. நான் சொல்லக்கூடிய துறவி யார் என்றால் ஒரு சிவ தபசி. ஒரு கோவிலில் சமாதி ஆகியிருக்காங்க. உங்கள் ஏரியாவில் இருக்காடாது? நீங்கள் இருக்கிற இருந்து 32 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. ஆறுமுகசாமி சிவதவசி தானே, சிவயோகி. அவருடைய ஆசீர்வாதம் முன்னோர்களிலிருந்து சிவஞானத்தின் மூலமாக உன் குடும்பத்துக்கு வந்துருக்கு. அதனால உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேண்டும்? தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். அந்த ஒரு வீடு நான் திருப்பி தந்துடணும் முதல்ல சொல்லிட்டேனே, நீ ஏன் கவலைப்படுற? இந்த வீட்டுக்கு பணம், உன் வறுமை தீரதுக்கு பணம். என்னாலும் என் பிள்ளைகளாக இருப்பீர்களப்பா. ஆனந்தமாக என்னை நாடுங்கள், வாழ்க்கையில் உயருங்கள். வரலாம் மறந்தாங்கி. என் கேள்விக்கு என்ன பதில்? கொஞ்சம் வெண்ணி குடிச்சா சரியா போயிடும். என்னப்பா, என்னடா வேணும் சொல்லுப்பா. என்ன கொடுக்குறாரோ அவருக்கு நிறைய தொடர்பு இருக்கும். உண்மைதான். நீ நினைக்கிற ஒரு அமௌண்ட் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, கிடைச்சிரும். உன் பையனுக்கு நல்ல படிப்பை உருவாக்கி வேலையை வாங்கி தந்துடுறேன், சரியாயிருவேன். இன்னும் 2 பில்டிங் கட்டக்கூடிய சொத்து உனக்கு 6 வருஷத்துக்குள்ளே நடக்கும். நடத்தணும். இந்த பணத்தை கொண்டு போய் உனக்கு வருமானம் பெருகும், சக்திமயமாக இருப்பாய். வேற என்ன வேண்டும்? நான் உனக்கு செல்வத்தை தந்துட்டேன். புதிய உறவுகளை தர வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இருக்க உறவை காப்பாற்றி உயர்வாய் மகனே, வாழ்க. மனோதத்துவத்தில் புரிந்து கொள்வாயே. திருவண்ணாமலைக்கு
உடல்நிலை சரியில்லையே வீட்டில் யாருக்கு அது? வாப்பா என்ன சரியில்லை, என்ன செய்கிறதுப்பா? நம்ம கோயிலில் வாங்க. யாருக்கு சரியில்லை, என்ன சரியில்லை? காலை உட்காரடா, உட்கார. ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தாச்சா? என்ன சொல்கிறாங்க? கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் இவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. இவனுக்கு மொத்த ஆயுசு 82. கவலைப்படாமல் தைரியமாக இருக்கலாம். யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, வேறு என்ன வேண்டும்? எதுவும் ஓட்டம் இருக்குன்னு சொன்னாங்களா? ஒரு வாழ்வில் மட்டும் சேதம் அடைஞ்சிருக்கு. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். கால் வந்துட்டு வா நீ மட்டும். கருப்பசாமி குறி சொன்ன எல்லா சாமியும் ஆமாக்கும். இந்தா மகனே, 82 வயது வரை நீடித்த ஆயுளோடு இருப்பாயாக. எந்த ஆபத்தும் ஏற்படாது, எடைக்கண்டமும் இல்லை. அரசு உத்தியோகமும் பெறுவான். சகல சக்தியும் கிடைக்கும். நல்லா இருக்கும். 3 முறை என்னைய பார்த்துக்காங்க. கருப்பசாமி என் கடனை தீர்த்து தானு கேட்டு வந்தது. கால் வந்து வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பொண்டாட்டி எங்கடா இருக்கா? அவ சொன்னுதான் எங்கேயோ கோயிலாம் அலையுதான். என்னத்த கோயிலுக்கு போய் கிடிச்சிட்டான், ஒன்றும் நடக்கலை, எப்படி இவன் தப்பிக்க போகிறான் அப்படின்னு அவன் சொல்லுதான். கழிப்புட்டியா? காலில் வந்துட்டுவான். பார்த்தியாப்பா, எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வேணுமா? வா மகனே, 1.25 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனையில் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் தோன்றியதுண்டு. உண்மையா? அப்படி நீ சாகக்கூடாது என்று நினைத்துதான் இருப்பிடத்தை உன்னை வர வைத்து நான் காப்பாற்றுகிறேன் என்ற ஒரு சத்தியத்தை உன் உள்ளத்தில் உறுதியாக்கி இதுவரை உன்னை ஜீவனோட வச்சிருக்கேன். நான் மட்டும் முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த உலகத்திலே நீ இருந்திருக்க மாட்டேன். எஸ், கால் வந்துட்டு. நான் உயிருக்கு மனதில் முக்கியத்துவம் கொடுத்தேன், பணத்துக்கு கொடுக்கல. புரிகிறதா? இப்போ இதுவரை என்னை நீ விடாப்பிடியாக என்னை நீ மாறாமல் பிடித்து கொண்ட காரணத்தினால் புதிய வருமானத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கிறதுக்கு உத்தரவு. ஆவணி மாதத்திலிருந்து புதிய வருமானம் வரும், உன் கடன் தீரும். எப்படியோ உன்னை நான் கடை தேற்றிடுவோம்ப்பா, வெற்றி அடைவாய், புண்ணியத்தை பெறுவாங்கனே, வாழ்க. ஆம்பளை பையன் வாழ்க்கையை பற்றி காட்டுறது யாருப்பா? என்னண்ணே, பாஸ்போர்ட் யார் எடுத்து வச்சிருக்கா? எடுத்து வச்சிருக்கானா? முயற்சி பண்ணுறேன். கால் வந்துட்டு வாங்க, நல்லா இருக்கும். கால் வலிக்கல நிற்கிறாங்க. கருப்பசாமி, உன் பிள்ளைக்கு வெளிநாடு தொடர்பு கிடைத்து வெற்றியான தொழில் அமையும். வேற என்ன வேண்டும்? அப்படியா? 18 மாதங்கள் ஆகும் நீ வீடு கட்டதுக்கு. அதே 18 மாதங்களுக்குள் திருமணமும் நடக்கும். வெளிநாடு உத்தரவும் கிடைக்கும், வெற்றியும் உண்டு. கொடுத்த பணத்தை தவற விட்டுட்டேன், 2 பேர்கிட்ட வந்து சேரும். போ. கருப்பசாமிக்கு கணவன் மனைவி யார் வந்திருக்கீங்களா? வாங்க. மாணிக்க தொட்டில் இங்கிருக்கு, மன்னவன் மட்டும் அங்கிருக்கு.
காணிக்கையாக யார் கொடுத்தா? என்னப்பா வேணும்? குழந்தை. நான் என்ன பாட்டு பாடினேன்? அவள் தாய் என்று ஏன் தான் பேரெடுத்தாள். இன்னொரு தடவை காலம் வா. வாமா வா. ஐயா கருமசாமி, என் உடம்புல ரத்தம் குறைவுன்னு அடிக்கடி சொல்றாங்க. என் உடம்புலையா? உன் உடம்புல. அதனால உடல்ல நுரையீரல் சம்பந்தமான மூச்சு சம்பந்தமான விஷயங்கள் அப்பப்போ குழப்பம் கொடுக்கும். அதெல்லாம் உனக்கு சரியாயிரும். அதே மாதிரி 1க்கு 2 முறை குளிப்பு நிற்பது போல் தோன்றி செக் பண்ணி பார்த்தா ஒண்ணுமில்லை இப்படியும் வந்துருச்சு. ஆனால் நிற்காமலும் கழிந்து விட்டன. உண்மையிலேயே இந்த பிறவியில் எனக்கு அந்த பாக்கியம் உண்டுமா? கிடையாதா? அது எனக்கு உண்மையாகணும். அந்த கர்ப்பத்தை சுமக்கக்கூடிய சக்தி என் உடலிற்கு இருக்கா இல்லையா என்பதும் தெரியணும். ஆனால் எங்கள் குறைந்துவிட்ட புள்ள உண்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கை மட்டும் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. அது ஏன் தோன்றவில்லை என்ற விளக்கம் உனக்கு தேவை. காலட்டு வா. ஆரிராரீரோ ஆரிராரீரோ. பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். அது மருத்துவத்தில் பிறக்குமா? தெய்வீகத்தின் மகத்துவத்தில் பிறக்குமா? தெய்வீக மகத்துவத்தில் பிறக்கும். ஆடி அமாவாசைக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். வெற்றியாகித்தார். இந்தாப்பா, மனக்கவலையை மறந்து விடு மகளே. அப்பப்போ வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகள் உடம்புல இருக்கும். எல்லாம் மாத்தித்தார. வேற என்னடா வேணும்? வாய்வு விட்டுவா. ஒண்ணுமே செய்யாது. சந்தோஷமா இருக்கும். ஐயன் கர்மசாமிக்கு மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? என்னப்பா கட்சியெல்லாம் எப்படி இருக்கு? காலம் யாருக்காக என்ன செய்யணும் பையனுக்கு? நைட்டெல்லாம் தூங்குறான். இப்போ நைட்டெல்லாம் முடிச்சுங்கிறான். பகலில் தூங்குறான். 1 டிகிரி முடிச்சான். அடுத்த டிகிரி போகிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க படிக்க போகிறான். அவனுடைய மனநிலைகள் அப்செட் ஆகிடுது. புரியுதா? கிரகங்கள் சரியில்லை. தவறான பழக்க வழக்கமும் இருக்குது. அவன் மனத்தை நான் மாற்றி தரணும். நான் ஒரு பாட்டு பாடினேன், நீ கவனிச்சியா? வசந்த மாளிகையிலோட பாட்டு. அந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியுமா? கால் வந்துட்டோம். எங்கிருந்து சொந்தம் வந்தது? தம்பி, தவறா நினைக்காத. உன் பையன் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட மாட்டிக்கிடுவான். அவனை மீட்டி நான் வெற்றியாக்கி தந்துடுவேன். சரியாக 6 மாதங்களுக்குள்ள அவனுக்கு நிலையான ஒரு வேலை கிடைக்கும். ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கும். இப்போ முடியாது. தை மாதம் வேலை பேசு. நீ நினைக்கிறதுல 10% கூடுதல் கிடைக்கும். போ. கர்மசாமிக்கு கணவன் மனைவியா யாரும் வந்தீங்களா? என்ன வேணும்? பையன் வந்து காலேஜ் முடிச்சு 7 வருஷம் ஆகுது. போட்டியே தான் இருக்கிறான். கேட்டோம்னா நான் இப்போ படுத்துறேன். உனக்கு ஒன்றும் தெரியலையா? உன் பையன் படுப்பான், எந்திப்பான், இழிப்பான். எதுவும் கேட்டா பேச கூட. நீ ஒன்றும் எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. உன் வீட்டில் இருக்கணுமா வேண்டாமாப்பா? சொல்லலாம் சொல்லையா? கால் விட்டுவான். என்ன நான் குறுக்கு வலிக்கல் படுத்த மாதிரி யாரும் நினச்சிக்கிட்டீங்களா? நீங்கள் அப்படிலாம் கிடையாது. ஐயன் கர்மசாமிக்கு உன் பையனை சனி பகவானுடைய ஆட்சியால் அவன் மனம் பேதலிக்கப்பட்டு ஒரு முடிவான தொழிலும் உடல் இயக்கமும் இல்லாமல் மாட்டியிருக்கிறான். அவனை வெற்றியாக்கி புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு முழு மனிதனாக்கி வெற்றியாக்கி இருந்தால் போதுங்களா? இந்தா வேலைக்கு போவான்.
இந்த வருஷமே வேலை கிடைச்சாச்சு. மாத சம்பளம் கோவில் தர்மஸ்தலத்துக்கு கூட. இந்த புண்ணியத்தை பெறுவாய் மாதிரி. ஓ ஐயன் கர்ப்பசாமிக்கு சிவகாசி எந்த ஊருடா? இன்னொரு கும்பிட்டு தம்பி, இன்னொரு கும்பிட்டு. பிங் 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 பிங். எங்கிருந்தோ வந்தான். என்னடா வேணும் தம்பி? கடன் பிரச்சனை அதிகமாகுது. ஆமாம், ரெண்டாவது குழந்தை இல்லை. ஒன்றும் சரியாகட்டும். ஏதாவது போலீஸ் விசாரணை கேஸுகள் எதுவும் வந்துச்சாடா? போலீஸ் கேஸ் விசாரணைகள் எதுவும் வந்துச்சா? முதல்ல வச்சு ஆரம்பிச்சு. என்ன கேஸுடா அது? அண்ணன் தம்பி பங்காளிங்க கேஸ். நீ என்ன வயசுக்கு அங்கே போய் சண்டை போட்ட? எலி போடா, கால் விட்டுடா, போடா போடா. இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 வருஷமாக வறுமை தாண்டவம் ஆடுவது போல வேதனையும் கடன்களும் வீட்டுக்குள் ஒற்றுமை இல்லாத மனக்குறைகளும் நடந்துக்கிட்டு இருக்கும். செய்வனை யாரும் வச்சிருப்பாங்களோன்னு ஒரு சின்ன மண்டை குழப்பம். அப்பப்போ சில சமயத்தில் கண்ணுக்கும் தெரியுது, மனத்துக்கும் தெரியுது, தானே குழம்பிக்கிட்டு யாரோ வச்சுட்டாங்க ஐயா, வச்சுட்டாங்க. உண்மையா இல்லையாடா? கால விட்டுவா. சொன்னபடி கேட்பான், துணிமணிகள் காத்திடுவான். சின்ன குழந்தைக்கு சிங்கார வீட்டுக்கு வடக்கு புறம் கருவேர முள்ளுக்காடு. அந்த காட்டுக்கு அந்த புறம் பிரதானமான சாலை இருக்கா இல்லையாடா? இருக்கு. 1 2 3 4 எரும மாடும் பசு மாடும் மேய்கின்ற இடமாடா. அந்த பகுதியை வடக்கு திசைக்கு போய் பார்த்தா கன்னிமாரம்மன் இருப்பாங்களடா. அது பக்கத்தில் போய் பார்த்தேன், முனீஸ்வர சாமி முண்டிக்கிட்டு இருப்பாருடா. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகுதான் உன் வீட்டுக்கு செய்வன இருக்குன்னு நான் சொல்லுதுண்டா தம்பி. காலம் பற்று மிகுந்து வர பார்க்கின்றேன், கண்ணனால் பெற்று வரும் நன்மையெல்லாம். விளையாட்டு இல்லை மகனே, அந்த தீவினைகளை நான் தீர்த்து உன்னை வெற்றியாக்கித்தாரேன். கோயம்புத்தூர்ல ஒரு நண்பருக்கு சொன்னேன், உன் வீட்டு பக்கம் தகடு இருக்கு, உன் கண்ணுக்கே தெரியும், நீ எடுத்துருடான்னு. எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு தான் கோயிலுக்கு வந்திருக்கான். அதே மாதிரி உன்னுடைய வீட்டுக்கு வடபால் பின்புறத்தில் சுடுகாட்டு சாம்பலும் எழுதி வைத்த தகடும் முட்டை தோடும் கிடக்கும், உன் கண்ணுக்கு தெரியும். எடுத்து வா மகனே, மாத்தித்தார. போயிட்டு வா, ஆனந்தமாக இரு. போ கர்மசாமி, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எனக்கு தெரிய வேண்டும் என்று கேட்டு வந்த மங்கை யாரு? நல்லதொரு குடும்பம் பல்கலை கழகம். காரணம் வா தாத்தாட்டா வா, உட்கார் மணி, உட்காருங்க ஐயா. உட்கார முடியாதுன்னா நினைக்கணும். உன் பிள்ளையினுடைய ஆத்மாவை அளந்து பார்த்தேன். சனி பகவானுடைய சூட்சமமான சக்தியின் காரணத்தினால் நரம்பியல்களும் மன இயல்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அறுவை சிகிச்சையோ வேற எந்த விஷயமும் தேவையில்லை. 1.25 வருஷத்தில் சுய நினைவுகளையும் சுயமான கவனத்தையும் பேச்சுவார்த்தைகளையும் பெற்று
முழு மனிதனாக காட்சியளிப்பான். கால் நோட்டு வா. ஏய் சசாந்துக்கு வாடா. என்ன பேரு? சொல்லுவாங்க. இந்தாம கர்மசாமிக்கு உன் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் இல்லை, வளர்ந்துருவான், நல்லா வருவான். வா வாடா சாமி, நல்லா எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. உன் பேர் என்ன? ஓ மெல்ல மெல்ல அப்படி அடக்கமாகி மயங்கிருவான். உங்க சொல்லுக்கு கரெக்ட் ஆயிடும். சக்தியே வாழ். கர்மசாமிக்கு அடுத்த வாரம் என்னை வந்து பாரு, காப்பாத்துறேன். சாப்பிட்டு போங்க. அறுவரை பேராங்க. டிங் டிங். ஐயா கர்மசாமி, என் மகனும் நல்லாகணும், என் தொழிலையும் வளர்த்து தரணும்னு கேட்டு வந்தவங்க. அடுத்து திருமணம் சொந்தமா யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்களா? எனக்கு தான் முடியல. இன்னொரு தடவை காரணம் சொல்லலாம். பாசம் என்று எதை சொல்வது, உட்கார் மகளே. உன் பிள்ளைய மனதை சீர்படுத்தி உன்னுடைய அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட வச்சு தாரேன். காலங்கள் நெருங்கி விட்டன. இனி நீ வெற்றியடையக்கூடிய நேரம். இந்த ஆவணிக்குள்பட உனக்கு வர வேண்டிய கோடிக்கணக்கான பணத்தை வர வைத்து உன் தொழிலை வளமாக்கி தாரேன். அந்த விஷயத்துக்கு மாற்றான ஒரு ஏற்பாடுகள் நடக்கும். ஜெயிச்சு தாரேன், வெற்றி அடைவார். உன்னைய 3 முறை நான் வர சொன்னதுக்கு காரணமே அந்த ஆழமான ரகசியத்தை வெளியே வரத்தான். அதனால அந்த இடமா வேறு இடமா என்பதை முடிவெடுத்து சரிபடித்தாரேன். உன் அண்ணன் பிள்ளை திருந்திடும். சந்தோஷம். பொறுமையாயிரும், வெடிச்சு தாரேன். கர்மசாமிக்கு மகனை பத்தி கேட்டு வந்தது யாரு? மகளை பத்தி. பையனை பத்தி கேட்டு வந்தது யாரு? பையனை பத்தி. சரி, மகளை பத்தி கூட கவலைப்படக்கூடாது. அந்த இடம் செட் ஆகும் ஆகாதுங்கிறது நூத்தம் தீர்மானம் ஆகணும். கட்டிட்டு நம்ம மாட்டிக்கிட்டு முடிச்சிடக்கூடாது. பொறுமையா இருக்கணும். இது 3வது முறை தானே? சரி, ஓகே. பொறுமையா இருக்கணும். முடிச்சுட்டேன். பக்கத்துல நீங்க உட்காரல, ரெண்டு கண்ண முடியும். உன் பொண்ணுக்கு அடுத்த மாதத்துல வேலை கிடைச்சிரும். அவ கடன்கள்லாம் தீர்ந்துரும், வெற்றி ஆயிடுவா. கால் நிறுத்துவா. அரே மகாவைஷ்ணவி, மகாவைஷ்ணவி இந்தாமா, சில லட்சங்களை பெற்று உன் மகள் வெற்றி அடைவாள். ஆரோக்கியத்தை வெற்றியாக்கி தரேன், கவலைலாமா. ஆமா ஆமா, சரி பண்ணிடுவோம். ஜெயிச்சுக்கலாம். கால் ஒன்று சொல்லலாம். என்னப்பா வேணும்? ரோட்ல வலதுபுறத்துல ஒரு பாலத்துக்கு இடைப்பட்ட இடத்துல இப்போ பிளாட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு இடம் நீ கேளு, உனக்கு கிடைச்சிரும். வேற என்ன வேண்டும்? பௌர்ணமிக்கு நிலமாலைகளோடு என்னை வந்து பார்க்க வெற்றி அடைவார். அடுத்து யார் தம்பிக்கு? 1 2 3 4 5 6 7 நரம்பியல், தலை போன்ற இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும்.
காப்பாற்றிடலாம், கவலைப்படாண்டா. 12 ஆண்டுகளுக்கு ஆயுள் இருக்கு. அடுத்து கால் வந்து வரலாம். பச்சக்கா பச்சக்கா எந்த ஊரு? ஹரி ஓம் நமோ நாராயணா. 3 முறை என்னைய பார்க்கணும்.